பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாதவர்கள் கூட மனதிற்கு பாராட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, ஒன்றிரண்டு விஷயங்களை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கடந்த 10/1/2025 அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றினார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். எப்பொழுது? 10/1/2025 அன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் 1:40 மணிக்கு தொடங்கி 4:32 மணிக்கு தான் முடித்தார். 2 மணி நேரம் 52 நிமிடம் பேசியிருக்கிறார். அமைச்சர்களின் குறுக்கீடுகள் 1 மணி நேரம். எதிர்கட்சி பேசியது மட்டும் 1 மணி 51 நிமிஷம். இங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் உரையாற்றுகையில் அமைச்சர்கள் விளக்கம் அளித்தால் உரை முடித்த பிறகு விளக்கம் அளிக்கலாம் என அமர வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட முன்வரிசை தலைவர்கள் இருந்தால் உடன் அனுமதி அளித்திருக்கிறார். நான் குறையாக சொல்லவில்லை, பெருமையாக சொல்லுகிறேன். அமைச்சர்கள் குறுக்கீடும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உறுப்பினர் பேசுகிற நேரத்தை மட்டும் கணக்கிட்டு இங்கே உள்ள ஸ்கிரீனிலே காண்பிக்கிறார்கள். அனைத்து வகைகளிலும் எங்களை லாக் செய்கிறார் என்று எங்கள் கட்சி உறுப்பினர் சொன்னாலும் சுதந்திர காற்றை இந்த பேரவை தற்போது சுவாசிக்கிற காரணத்தால் பேரவைத் தலைவர் செயல்பாட்டினை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். பேரவைத் தலைவராக மட்டுமல்ல, பேரவை கடைபிடிக்க வேண்டிய பண்பாட்டின் தலைவராக மாண்புமிகு அப்பா அவர்கள் செயல்பட்டுள்ளார் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல நாட்களில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேச அனுமதித்துவிட்டு இடம்பெறும் பெற்றிருந்தும் இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லி தவிர்த்திருக்கிறார். பேரவைத் தலைவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக பாராட்ட முடியாதவர்கள் கூட மனதிற்கு பாராட்டிக் கொண்டுதான் இருப்பார்கள். இந்த அரசின் மீது குற்றம் குறை கூற வாய்ப்பில்லாத காரணத்தால் இப்படி ஒரு தீர்மானமா, உட்கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பத்தால் அதை திசை திருப்ப இப்படி ஒரு தீர்மானமா, இந்த விவாதத்தை வெளியில் உள்ளவர்கள் நடத்தணும். நாம் நடத்துவாங்க, வெளியில் நடத்தும். ஆனால் இப்படி ஒருவர் மீது இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம் என்ற எதிர்காலத்தில் உங்கள் மனசாட்சி உறுத்தும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீது எய்தப்பட்ட அம்பாகவே கருதுகிறோம். இந்த அம்பை இந்த அவை ஏற்காது. நன்றி, வணக்கம்.